வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ விஜய்க்கும் மல்லிக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ற போறாங்க அப்படின்ற பயத்துல ரஞ்சிதாவும் சித்ராவும் இருக்காங்க. சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா இல்லையான்ற தகவல் கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா சாந்தி முகூர்த்த பத்திய பயம் அவங்களுக்குள்ள நிறையவே இருந்துச்சு. வித்யா அம்மா அம்பிகா அம்மாவுக்காக சாப்பாடு கொண்டு வந்தாங்க. சாப்பாடு கொண்டு வந்தவங்க, நீங்க மாத்திரை எல்லாம் போடுவீங்கம்மா, இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறம் மாத்திரை போடுங்கன்னு அக்கறையா சொல்லவும், வாடியம்மா வா, எங்க வீட்டுக்குள்ளே வந்து நாங்க எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு எல்லாத்தையும் நீ தான் சொல்லி கொடுக்குற போல இருக்கு. அந்த மல்லியை கூட்டிட்டு வந்து விஜய உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் குதர்க்கமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி எல்லாம் இல்லம்மா, மல்லி உண்மையில ரொம்ப நல்ல பொண்ணு, வெண்பாவை தங்க மாதிரி வச்சு பாத்துக்குவா அப்படின்னு மல்லியை பத்தி உயர்த்தி சொல்லவும், ரஞ்சிதாவுக்கு 2 கொம்பும் ஒரு வாளும் மட்டும் தான் முளைக்கல. மத்தபடி முகத்துல கோபம் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் சாந்தி முகத்தை பத்தி கேட்கவும், சாந்தி முகத்தம் எல்லாம் இப்ப பண்ணல, அதுக்கு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க வித்யா அம்மா. அவங்க சொல்லிட்டு போன பிறகுதான் ரஞ்சிதாவுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் ரஞ்சிதானா, இன்னொரு பக்கம் நிஷா. விஜய்க்கு போன் பண்ண நிஷா கொஞ்சம் நக்கலா பேச ஆரம்பிச்சாங்க. எடுத்த வார்த்தைக்கு கன்கிராட் சொல்லவும், எதுக்காக அப்படின்னு விஜய் கேட்டாரு. புதுசாலாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, பின்ன வாழ்த்து சொல்லாம எப்படி அப்படின்னு நிஷா மறுபடியும் நக்கலா பேச, உனக்கு யார் சொன்னது அப்படின்ற கேள்வி கேட்டாரு. யாரு சொன்னாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்ல, நீங்க யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, அதை பத்திலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வெண்பாவை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. என் அக்கா பொண்ணு வெண்பாவை நான் வளர்த்துக்கிறேன். இது சம்பந்தமா எங்க அப்பா கிட்டயும் நான் பேசிட்டேன். அவரு உங்க விஷயத்தை தலையிட மாட்டாரு. நீங்க வெண்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு உங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், விஜய்க்கு சட்டுன்னு கோவம் வர ஆரம்பிச்சது. என்ன பேசிட்டு இருக்க நிஷா அப்படின்னு கேட்கவும், நான் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பல, இதை ஸ்மூத்தாவே முடிச்சுக்கலாம். வெண்பாவை என்கிட்ட நீங்க கொடுத்துட்டு உங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கோங்கன்னு மறுபடியும் அழுத்தமா சொன்னாங்க. மேற்கொண்டு இவகிட்ட பேசினா தேவையில்லாத பிரச்சனை தான் உருவாகும் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு தான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு விஜய். நம்ம ஹீரோ விஜயும் மல்லியும் சேர்ந்து ஒரு பெரிய நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் நடத்திக்கிட்டு இருக்க நாடகத்தை வெண்பா உண்மையாக்கிடுவா போல இருக்கு. மல்லி தன்னோட ரூம்ல தான் இருக்கணும், தான் படுக்கிற அதே பெட்ல தான் பக்கத்துல தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் தினமும் எனக்கு கதை சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு சொல்லி மல்லிய கூடவே இருக்கும் வச்சுட்டா. நடுவுல வெண்பா படுத்துக்க ஒரு பக்கம் மல்லியும் இன்னொரு பக்கம் விஜயும் படுத்துட்டாங்க. மல்லிக்கு ரொம்பவும் சங்கடமா போச்சு. வெண்பாவும் விஜயும் தூங்குற வரைக்கும் காத்திருந்து அந்த ரூமை விட்டு வெளியும் வந்துட்டாங்க. வந்தவங்க ஹால்ல அமைதியா வந்து உட்காந்துட்டு இருந்தவங்க அப்படியே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க மல்லி. அம்பிகா அம்மா சீக்கிரமா எந்திரிச்சவங்க தனக்கு யாராவது காஃபி கொடுக்க மாட்டாங்களான்னு புலம்பிக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க. அங்க மல்லி படுத்திருந்தது பார்த்ததும் தண்ணியை கொண்டு வந்து ஊத்தவும் சட்டுன்னு எழுந்துச்சிட்டாங்க மல்லி. எழுந்ததும் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சத்தம் போடவும், என்ன இது ஓ விடுமா நினைச்சிட்டு இருக்கிறியா, காலையில எழுந்திரிச்சோமா வேலையை பார்த்தோமான்னு இல்லாம அப்படின்னு சத்தம் போடவும், கடுப்பான மல்லி அங்க இருந்து மாடிக்கு வந்து சேர்ந்தாங்க. மாடியில வெண்பா என்ன பண்றான்னு பார்க்க போனவங்க அவ தூங்கிட்டு இருக்கவும், ஸ்கூலுக்கு போகணும் நேரம் ஆச்சு, எழுந்துருன்னு எழுப்பினவங்க அவளை கண்ணை திறக்க விடாம காலையில கண் முழிக்கும் போது சூரியன் இயற்கைன்னு கண்ணு விழிச்சா ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லி கொடுத்து வெண்பாவை கிளம்பவும் சொன்னாங்க. விஜய் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் விஜய் எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா அவர் எழுந்திருக்கவே இல்லை. அலாரத்தை எடுத்து அவர் மூஞ்சி கிட்ட காட்டவும் அவர் அலறடிச்சுட்டு எழுந்திருச்சவரு மல்லி கையில இருந்து அந்த கிளாக்கை பிடுங்க முயற்சிக்கவும் 2 பேருக்கும் இடையில கொஞ்சம் லேசா தள்ளு முள்ள ஏற்பட்டுச்சு. அந்த நேரம் பார்த்து ரஞ்சிதா அந்த பக்கம் கிராஸ் பண்ண இந்த காட்சியை பார்த்ததும் அவளுக்கு காதுல இருந்து புகையே வர ஆரம்பிச்சது.